மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். வெண்பா மற்றும் மல்லியின் கவனத்தை திசை திருப்பி 100 மீட்டர் ரேஸில் தன் பொண்ணை ஜெயிக்க வைத்து சந்தோஷம் அடையும் தீபிகா. நடந்தது என்னன்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போ சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, மல்லி அதாவது உன் பொண்ணை நீ கூப்பிட்டுட்டு வரமாட்டே, விஜய் சொன்னபடி நீ வந்து வீட்லேயே அடங்கி முடங்கி கிடப்புன்னு பார்த்தா கடைசியில் நீ வந்துட்டியா, உன் பொண்ணுக்கு எப்படி பிரச்சனை கொடுக்குறன்னு மட்டும் பாரு, அது மட்டும் இல்லாமல் உனக்கும் ஒரு பெரிய ஷாக் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இப்போது இந்த தீபிகா இருந்துட்டு ராஜேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா, என்ன ராஜி, அதாவது என்கிட்ட வந்து பொய் பேசாத அப்படின்னு வந்து ஆல்ரெடியே சொன்னேன். அப்படி இருக்கும்போது எப்படியும் காம்படிஷன் கலந்துக்க வெண்பா வரமாட்டா அப்படின்னு 100% உறுதியாக சொன்னேன். இப்போ என்னடானா 2 பேரும் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு தீபிகா ராஜேஸ்வரி கிட்ட வந்து கேட்பாங்க இல்லையா. அப்போது ராஜேஸ்வரி வந்துட்டு தீபிகா அதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, அதாவது கெட்டது நடந்தால் ஒரு நல்லது நடக்கணும்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒன்றும் கவலை இல்லை, நீ ஆசைப்பட்டபடி உன் பொண்ணு ஐஸ்வர்யா தான் அந்த ரன்னிங் ரேஸில் வந்துட்டு வின் பண்ண போகிறா. அதுக்கு நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஏன்னா விஜய் வந்துட்டு அவனுடைய விஷயமாக கோர்ட் வரைக்கும் போயிருக்கான், அதனால அவனுடைய ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். ஆல்ரெடியே விஜய்க்கு மல்லி வெண்பாவை வந்துட்டு ரன்னிங் காம்படிஷனில் கலந்து கூட்டிகிட்டு போயிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய்க்கு தெரியப்படுத்தி அவங்கள போக விடாமல் தடுத்துடலான்னு வந்து நினச்சேன். ஆனால் விஜயோடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அதுவும் ஒரு நல்லது தான். இப்போது உனக்கு தெரிஞ்ச ரவுடிங்களை வச்சு, அதாவது விஜய்க்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மல்லிக்கு தெரியப்படுத்திட்டு மல்லியை ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே வெண்பாவை கடத்திடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் 1/2 அவங்களால ரிட்டர்ன் வரவும் முடியாது, வெண்பாவை காப்பாற்றவும் முடியாது. அதுக்கப்புறமா விஜய்க்கு ஆக்சிடென்ட் நடக்கணும்னு தெரிஞ்சாலும் அவங்களால வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. வெண்பாவுடைய வாழ்க்கை அதோட அரோகதி தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. மறுபக்கம் சரி ராஜி, நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்க அப்படின்ட்டு இப்போது இந்த தீபிகா இருந்துட்டு என்ன இன்னும் இந்த ரவுடி பசங்க நம்ம மல்லிக்கு வந்து கால் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் தான், மேடம் நீங்கள் வந்து மல்லி தானே, அதாவது விஜயோடைய மனைவி தானே வந்து கேட்பாங்க இல்லையா. ஆமாம், நீங்கள் யாருன்னு வந்து கேட்கும்போது, மேடம் நாங்கள் யாராக இருந்தால் என்ன இருக்குது, அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்தது, அதில் வந்துட்டு அவருடைய ஃபோனில் உங்கள் நம்பர் தான் இருந்தது, கடைசியில் அவருடைய ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னதுமே நம்ம மல்லி வெள்ளந்தியாக வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா தனக்கு ஒன்றுனா கூட சைலண்ட்டாக வந்து இருந்துருவாங்க. அந்த இடத்துல தான் பொண்ணு வெண்பாவுக்கு ஒன்றுனாலும் இப்போ விஜய் பொண்ணுனாலும் பதறி போயிடுவாங்க இல்லையா. அதே போல் தான் இப்போ யார்கிட்ட உதவி கேட்கணும்னு தெரியாமல் கிரவுண்டில் இருந்துட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு, அதாவது தீபனை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க இல்லையா. அப்பாடா, இதோட வெண்பா வந்துட்டு எப்படியும் மல்லி வந்து கூட்டிகிட்டு போயிட்டா நம்ம பொண்ணு வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது, மறுபக்கம் நம்ம தீபன் மல்லி வெண்பா இவங்க எல்லாம் போகும்போது 2 ரவுடி பசங்க பைக்கை வந்து குறுக்கால விட்டு நம்ம தீபன் கிட்ட வேணும்னே வம்பிழுப்பாங்க இல்லையா. அப்போது நம்ம மல்லியும், டேய் நீங்கள் யாருடா, எதுக்காக சும்மா உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு பல கொஸ்டின் வந்து கேட்கும்போதும் யாருன்னு இருக்கட்டும் அப்படின்னு இவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி மறுபக்கம் வெண்பா வந்து கடத்திடுறாங்க இல்லையா. அப்போது நம்ம மல்லி கடைசியில் ஒரு வழியை வந்து பார்த்துடுறாங்க. வெண்பாவை கடத்த தான் இந்த பிளான் எல்லாம் போட்டுருக்காங்க. மறுபக்கம் டே விடுறான்ட்டு அப்படின்னு வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றல வந்து நினைக்கும் போது தான் மறுபக்கம் தீபன் இப்போ என்ன பண்ணுறது, இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சால் அவர் சும்மாவே ஆல்ரெடியே வெண்பாவை கிரவுண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக வேணாம்னு வந்து சொன்னாங்க. அதே மாரி கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ பெரிய சிக்கல் வந்து மாட்டிக்கணுமே. மல்லி இப்போ ஒன்றும் கவலைப்படாத, அவங்களுடைய பைக் நம்பரை எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள வந்து காப்பாற்றிடலாம். மறுபக்கம் இது என்னுடைய மனைவி தீபிகாவுடைய வேலையாக தான் இருக்கும், ஏன்னா அவள் தான் இப்போ கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. உன் பொண்ணை வந்துட்டு தான் பொண்ணால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு தான் இந்த ஒரு தில்லாலங்கடி வேலையை வந்து பார்த்துருப்பா. இன்னும் ஒரு 1/2 அவங்கள நம்ம தேடி வந்துட்டு வெண்பா ஒப்படைச்சிருவாங்க. இது எனக்கு நல்லாவே தெரியும். வெண்பா அவள் ஆசைப்பட்டபடி அந்த காம்படிஷன் கலந்துக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ட்ராமாவை வந்து நடத்திருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ தீபன் வந்து சொல்லுவாங்க இல்லையா மல்லிக்கிட்ட. அப்போது மல்லி இருந்துட்டு, என்ன தீபன் சார், அதுக்காக தீபிகா மேடம் இந்த லெவலுக்கு இறங்கி வந்து அடிப்பாங்களா, அவங்களுக்கு மனசாட்சின்றதே கிடையாதா, உங்களுக்கும் தானே ஒரு பொண்ணு இருக்குது, அப்படி இருக்கும்போது மற்ற பொண்ணும் காணாமல் போச்சானா இப்படி தானே பதறி போவாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு வந்து தெரியாதா, அப்படி இப்படின்னு வந்துட்டு நம்ம மல்லி கேட்கும்போது, மல்லி இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், நாமளும் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரவுடிங்களை துரத்திட்டு போயாச்சு, ஆனால் அவங்க பைக்கில் சந்து புந்தெல்லாம் தூந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன், அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரியாமல் பார்த்துக்கணும் வெண்பா கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதுக்கப்புறமா கடைசியில் இப்போது எப்படியும் வெண்பா இந்த காம்படிஷன் கலந்துக்க வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த பிடி சார் இருந்துட்டு மறுநாள் ஒத்தி வைக்கலாமான்னு வந்து நினைக்கும் போது, இந்த தீபிகா இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, இன்றைக்கே இந்த காம்படிஷன் வந்து நடந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லி கடைசியில் ரன்னிங் ரேஸில் அதாவது தன்னுடைய பொண்ணு ஐஸ்வர்யாவை வின் பண்ண வச்சிடுறாங்க இந்த தீபிகா. இப்போ தான் இந்த ஐஸ்வர்யாவும் சரி தீபிகாவும் சரி ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க.
இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடந்த நான் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.